பாவி வேலு, நீ எங்கடா வந்த? அவங்கிட்டதான் மாட்டையும் கலப்பையும் படிச்சுட்டு வந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது படிச்சுட்டு வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பெரிய ராஜாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் பத்திரமா பேசிக்க. பாவி விரலை நீட்டாதரா, மூடிக்க. நிக்கிறான் பாரு கணக்கு, விரலை பார்த்தா வெத்து கழுத்துல ஒத்தி எடுத்துருவான். பத்திரம். ஐயா கும்பிடுறேங்க. யாரு? அடா வேலுவா, என்னப்பா உன் தங்கச்சி சடங்குல ரொம்ப தடபடலாம் நடத்துறியாமே? ஆமாங்க, இன்னைக்கு தான் கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணினேன். ஐயா தயவு இருந்தா கல்யாணம் முடிஞ்சா மாதிரிங்க. என்னப்பா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் தயவு என்ன வேண்டி கிடக்கு? என்ன சொல்ற? கல்யாண செலவுக்கு இந்த அறுவடையத்தான் நம்பி இருக்கிறேன். ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துருவேங்க. நீ சேர்த்து கொடுத்துருவாப்பா, ஆனா இப்ப எங்க நிலைமை சரியில்லையே. அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இத பாருங்க, இது கல்யாண காரியம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே உங்க கையில இருக்கிறதா நினைச்சு நீங்க தான் ஐயா உதவி செய்யணும். வேலு, தை மாசம் தானே கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னங்க இது, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்தா மாதிரிங்க. சரி, போய் ஏற போட்டு கல்யாண காரியம் அது தானாவே நடக்கும். ஐயா நீங்க எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஊருக்கே தெய்வங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா போயிட்டு வா. நான் வரேங்க. என்னன்னா வரவன் போறவனுக்கு எல்லாம் சரி சரி சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ண என்ன ஆகும்? என்ன சொல்லிட்டப்ப நானு விவசாயத்தை ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் சும்மா என்ன? என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, இவ்வளவு பாசத்தையும் தூக்கிக்கிட்டு நீ உன் புருஷ விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படியுமா இருக்க போறேன். சும்மா என்ன, எதையாவது பேசிக்கிட்டு வாங்க. வந்து முத ஏறப்படி வா. ரொம்ப பிடிக்குமில்ல? ஆமா, இத முதல்ல சாப்பிட்டு போய் கொண்டா கொண்டா. தங்கச்சி, எனக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு கூட தெரியலமா, உனக்கு தாமா தெரியுது. அண்ணி இன்னைக்கு தானே வந்துச்சு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவங்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஏல மச்சான், நல்ல அண்ணன் தங்கச்சிடாங்க. என்ன எங்க தங்கச்சியோட கொஞ்சிட்டு இருக்க? இங்க ஏறி நின்னுட்டு இருக்கல, வர. வாயில ஏதோ நல்லா வந்துட போதாமா, வந்தா பல்லதெல்லாம் உடச்சு போடுவேன். நீ வாமா. நீ இந்த வருஷம் நம்ம நிலத்துல அமோகமான விளைச்சல். நினைச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை சும்மா ஓஹோன்னு என்ன உன் இடத்துல மாஸ்டர் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னங்க அநியாயம்? என் வயல எதுக்காக நீங்க அறுவடை செய்யறீங்க? எதுக்காகவா? நீ எங்க கிட்ட வாங்கல கடை, அதுக்காகடா. ஐயா, உங்க கடனை அடுத்த மகசூல்ல கட்டுன்னு பெரிய ராஜா கிட்ட சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப சொன்னாரா, இப்ப தேவைப்படுதில்ல. ஏன்டா நிக்கிறீங்க? அவரடா. என்னங்க இது? பெரிய ராஜா சொன்ன வார்த்தையை நம்பித்தாருங்கிற என் தங்கச்சி கல்யாணத்தை நான் வச்சிருக்கிறேன். நாங்களும் இத்தனை நாளா இதை நம்பி தாண்டா எங்க கடனை விட்டு வச்சிருந்தோம். இப்படி எல்லாம் அநியாயமா பேசாதீங்க. அண்ணன் ஒண்ணு சொல்றதும் தம்பி ஒண்ணு செய்யறதும் கடவுளுக்கே அடுக்காதுங்க. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை நம்பித்தான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு இப்ப விட்டு கொடுக்குறியா? அடுத்த வருஷம் மகசூல் பூராவையும் உங்க கடமைக்கே நான் கட்டிடுறேன் ஐயா. இந்த வாட்டி நாங்க இதை எடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கடா. சின்ன இந்த நிலத்துல பாடுபட்டு பையன் வளர்த்ததுனால இதை நீங்க எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? மாட்டை எவன் வேணாலும் மேய்க்க வேண்டாம், ஆனா அதுல பால் கறக்கிற உரிமை மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தாண்டா இருக்கு. உனக்கு பணம் கொடுத்தவன் அறுத்துக்கிட்டு போறதுல என்னடா தப்பு இருக்கு? உண்மைதாயா, மாட்டுக்கு சொந்தக்காரன் தான் பாலை கறக்க முடியும். கடன் கொடுத்தாரு உங்க அண்ணன், அவரை வர சொல்லியா. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை வாங்கிக்கங்க. ஆனா இந்த நெல்லை அறுத்து எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? அண்ணா,
தனு நம்மளையே எதிர்த்து சண்டை போற அளவுக்கு அந்த பயலுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? நான் போய் அறுவடையை முடிச்சிட்டு வரேன். என்னடா இது? தெரியல. என் தங்கச்சியா, என் தங்கச்சி. இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டன. ஏன் தெரியுமா? இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வாழ வச்சு பார்க்கத்தாயா, சாகடிச்சு பார்க்க இல்ல. யார் மேல வந்தா பழிய போடுறேன்? நான் பழி போடவில்லைங்க, பதில் கேட்க வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாமத்தாயா அன்னைக்கு உன்னை ஊருக்கே தெய்வம்னு சொன்னேன். இப்பதாயா புரிஞ்சுக்கிட்ட நீ ஊரை மோசம் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு அயோக்கியன்னு. எடுத்துட்டு போடாத. தம்பி தம்பி, அம்மா அம்மா, நம்ம வேலு நடுராஜாவை கொண்டு போட்டு தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல, ஐயோ கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதனை பண்ற நீ? ஐயோ அம்மா தானோ, உனக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா பூட்டுதா சொன்ன. இப்போ உடம்பு பூரா விறகா வச்சு அடிக்கிட்டேம்மா. தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள நான் சும்மா விட போறதில்லை. அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சிட்டு வந்துதாம்மா நான் உனக்கு பால் வாப்பேன். இல்ல நாம ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலாமா? இது சத்தியம்.